ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேப்சிகம் ரைஸ் குடமிளகா சாதம். இது ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் நல்லா பொல பொலன்னு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதோ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கூடவே உங்க கார தேவைக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாயும் கீறி சேர்த்துக்கோங்க. இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பூண்டோட பச்சை வாசனை போய் இது நல்லா ஒரு லேசா பொன்னிறமா மாறுற வரைக்கும் சில நொடிகள் நல்லா வதக்கி விடுங்க. அப்போதான் இந்த பூண்டோட முழு வாசனையும் எண்ணெயில இறங்கி நம்ம செய்ய போற டிஷ் சும்மா கமகமன்னு நல்லா சூப்பரா இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம இதோட ஒரு கேரட் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்ப 2 கொடமிளகா நல்லா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்க கலர் கலரா கொடமிளகா சேர்த்தீங்கன்னா பார்க்க இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த காய்கறிகளை நம்ம ரொம்ப நேரம் வதக்கி அப்படியே குழைய விட்டுடக்கூடாது. ஹோட்டல் ஸ்டைல நல்லா சாஃப்ட் அண்ட் கிரன்ச்சியா இருக்கணும்னா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கைவிடாம நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி லேசா வெந்திருக்கணும். ஆனா அதே சமயம் நாம கடிச்சு சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு கிரன்ச்சியா இருக்கணும். அப்போதான் இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். காய்கறிகள் ஓரளவு வதங்கினதும் இப்போ இதில் நம்ம மசாலாக்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லா காரசாரமான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம டிஷ்ஷுக்கு ஒரு அட்டகாசமான நான்வெஜ் சுவையும் வாசனையும் கொடுக்கக்கூடிய சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதுக்கு பதிலாக கரம் மசாலா இல்லாட்டி பிரியாணி மசாலா கூட பயன்படுத்தலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்குங்க. நாம் ஏற்கனவே சாதம் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சோயா சாஸ்லேயும் லேசாக உப்புத்தன்மை இருக்கும். அதனால் இப்போது காய்கறிக்கு மட்டும் தேவையான உப்பை பார்த்து கொஞ்சமாக கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் சாஸ் எல்லாம் காய்கறிகளோட நல்லா ஒன்றா கலந்து வரா மாதிரி 1 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்திருந்த சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சாதம் கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையும் கரெக்டாக பிடிக்கும். சாதம் மசாலாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சால் இப்போ லைட்டாக தவி இன்னொரு முறை மெதுவாக கிளறி விட்டுடலாம். நம்மளோட குடமிளகாய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த குடமிளகாய் சாதம் செஞ்சு பாருங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹாட் அண்ட் ஸ்பைசிக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.